ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ இந்த ஒரு மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணிடுறாங்க. அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போக மாட்டுது. மானிட்டேஷன் எனபிள் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகாது. அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா, நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் சரியாக எடிட் பண்ணல. அதாவது அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்ப்லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த ஒரு அந்த வீடியோவுக்கு தேவையான எடிட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ப்ரைவேட் மோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பே வந்துட்டு, அதாவது யூடியூபர் பிகினர் பண்ணுற தப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரைவேட் மோடில் போடக்கூடாது. சரி, ஓகே. இந்த விசிபிலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்துட்டு காமனாக கொடுப்பாங்க. முதல் ஆப்ஷன் பப்ளிக், ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரைவேட், மூணாவது ஆப்ஷன் அன்லிஸ்டட். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக ஒன்று எனபிள் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் யூடியூப் சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் மானிட்டேஷன் எனபிள் ஆகியிருந்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்பை எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கூட ஆட் ஆகும். ஆனால் வந்துட்டு நான் இந்த 4 விஷயத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதால உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வீடியோ அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது யூடியூபர் பிகினருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 4 ஆப்ஷனுக்கும் இந்த வீடியோவில் விளக்கத்தை சொல்கிறேன். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பப்ளிக். உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எடிட் பண்ண முடியாது, டைட்டில் எடிட் பண்ண முடியாது, டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ண முடியாது, டேகு கொடுக்கவே முடியாதுங்க. அதால் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது. அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் டேரெக்டாகவே அப்லோட் ஆகிடும். அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகாது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கல. சரி, ஓகே. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப். அதாவது மெம்பர்ஷிப் எனபிள் ஆகியிருந்தால் மெம்பர்ஷிப். அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பரில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸ் ஷேர் ஆகும். மற்ற யாருமே அந்த வீடியோ பார்க்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் மெம்பர்ஷிப்பை கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ மெம்பர்ஷிப் யார் உங்கள் சேனலுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பார்க்க முடியும். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ரைவேட்டான வீடியோஸ் இருக்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைவேட் மோடில் போடலாம். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருமே வந்துட்டு பார்க்க முடியாது, நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் ப்ரைவேட் மோடாக இருந்துச்சுன்னா. ஆனால் வந்துட்டு அன்லிஸ்டடு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப் பிகினர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் பண்ணுற மிஸ்டேக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்லிஸ்டடு என்னான்னு தெரியாத டேரெக்டாக ப்ரைவேட்டில் போட்டு எடிட் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் போட்டு தான் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை அன்லிஸ்டடில் போடுறப்போ சப்போஸ் மானிட்டேஷன் எனபிள் ஆகிருந்தீங்கன்னா அந்த வீடியோ காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லையா, கிளைம் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லிவிட்டு அந்த அன்லிஸ்டடில் யூடியூப் அல்கோரிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டில் போடுறப்போ அது ஷோ பண்ணாது. நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டு டேரெக்டாக பப்ளிக் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த டைமில் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அன்லிஸ்டில் போடுறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை டெலிட்டும் பண்ணிடலாம். இல்லை அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரிக்வெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்துட்டு அது என்னோடய வீடியோ தான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் போட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கொடுக்கலாம். பப்ளிக்கில் கொடுத்தாங்கன்னா யார் வேணாலும் பார்க்கலாம், ப்ரைவேட்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மட்டும் தான் அதை பார்க்க முடியும். சரி, அன்லிஸ்டில் போடுறோமே அதை வந்துட்டு யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அந்த லிங்க்கு, அந்த வீடியோட லிங்க்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களால மட்டும்தான் அன்இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா பார்க்க முடியும், மற்றபடி பார்க்க முடியாது. ஆனால் ஒரு யூடியூப் பிகினரில் வந்துட்டு யோசிக்கிறது ப்ரைவேட் மோடு. ஆனால் ப்ரைவேட் மோடில் போடக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டாலில் போட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பப்ளிக்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வியூஸ் அதிகமாக போகும், உங்கள் வீடியோவும் சேஃபாக இருக்கும். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதாக இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை, யூடியூப் டிப்ஸான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.